வணக்கம் மகளே. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். பாப்பாவும் நானும் தான் போயிட்டுருந்தோம் வண்டியில. பாப்பா வந்து செல்ல பிடிச்சிட்டு இருந்தா. நான் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருந்தேன். இப்போது கொஞ்சம் தூரம் பார்த்தீங்க அப்படின்னா, ரோடு ரொம்ப மோசமான ரோடு தான். இருந்தாலும் கொஞ்சம் விலகி தான் போகிற மாரி இருந்துச்சு. கடைக்கு தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தோம். கடைக்கு வந்துட்டு தண்ணி பாயுதுன்னு சொல்லிட்டாங்க வயலில். அதில் பார்த்துக்கிறதுக்கு மாமா வந்து ஒரு ஒரு ஆள் 2 வயலையும் பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக, நானும் பாப்பாவும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்புனா விரட்டிக்கிட்டு தான் போனோம். எக்ஸல் தானே, பெரிய வண்டி எடுத்துகிட்டு போகல. அதனால் எக்ஸலில் போயிட்டோம். கிட்ட போய் பார்த்தோம்னா, அவர் தண்ணி பாய்ச்சுற இடத்துல இல்லை, ஆள் இல்லை. என் மாமனார் அவர் பார்த்தீங்கன்னா மோட்ரு ரூமுக்கு போயிட்டார் போல். அதோட வேகமாக விரட்டிக்கிட்டு போனோம் நாங்கள் பாப்பாவும். ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சரியான மோசமான ரோடு. கொஞ்சம் அசந்தோம்னாலும் கீழே இறங்கி வயக்காட்டுக்குள்ளே போயிடுவோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அதோட நானும் பாப்பாவும் வேகமாக தான் போனோம். ஒரு தள்ளு வண்டி பக்கத்தில் வரும், சரியான தாவு. அதில் விட்டு ஏற்றி இறக்கி பாப்பா ஐயோ அப்பா மெதுவாக மெதுவாக அப்படின்ட்டுச்சு. சரி வேகமாக வாமா பாப்பா போயிடுவோம் அப்படின்னு வேகமாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியான வேகம்லாம் போகல, மெதுவாக தான் போனோம். அதோட நம்ம வயல்கிட்ட பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம வயலுக்கு முன்னாடி உள்ள வயல்கிட்ட போயிட்டுருந்தோம். பார்த்தோம் அப்படின்னா அவர் மோட்டர் ரூம்லேருந்து எங்களை பார்த்தோன்னா அங்கேருந்து கிளம்பிட்டார். கிளம்பி நாங்கள் போன இடத்துக்கு அவரும் வயலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. அதோட நானும் பாப்பாவும் நேராக அந்த வயல்கிட்டே வந்துட்டோம். வயல்கிட்ட வந்துட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே இறங்கி பார்த்தோம்னா தூம்பு ஒன்று இருக்கும். தூந்தே நம்ம தூம்பு பக்கத்தில் வண்டியை நிப்பாட்டிட்டு நாங்கள் இறங்கி பார்த்தா தண்ணி ஃபுல்லாக பாஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினச்சோம். கடைசியில் பார்த்தா தெரியுது தாவை நோக்கி தண்ணி பூரா வந்துருச்சு. எல்லா பக்கட்டும் உடச்சிக்கிட்டு பாய்ச்ச ஆள் இல்லை. அவருமே வந்துட்டாரா, அதனால் பாய்ச்ச ஆள் இல்லாமல் தண்ணி பூரா உடச்சிக்கிட்டு மூலையில் வந்து தண்ணி பூரா தேங்கிருச்சு. ஐயோ இவ்வளோ தண்ணி இங்கே வந்துருச்சு, எப்படி பாய்ச்சிறது? மறுபடியும் இது பூராத்தையும் ரிட்டர்ன் பண்ண முடியாது, மேட்டுக்கு ஏற்ற முடியாதுல்ல. அதோட கீழே வெறுன்னு கீழே இறங்கி பார்த்தேன். இறங்கி பார்த்தா நான் நினச்ச மாதிரி தான் தாவில் தான் தண்ணி கிடந்துச்சு. அந்த தாவு தண்ணி கிடக்கிற இடத்த மட்டும் பார்த்துட்டு அதோட நேராக எந்த இடத்துல மிஸ்டேக்காக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றது பார்க்கணும்ல. பார்த்துட்டு தான் தண்ணியை நம்ம மாற்றி விடணும்னு சொல்லிவிட்டு விறுவிறுன்னு வயலுக்குள்ள இறங்கி பார்த்தேன். தண்ணி எது வரை பாய்ஞ்சிருக்கு அப்படின்னு. கடைசி ஒரு பார் மட்டும் தான் பாய வேண்டியது இருந்துச்சு. அவர் நைட்டு ஃபுல்லாக 2 பாய்ச்சிருப்பார் போல். தண்ணி பாய்ச்சிட்டு அவரால் பாய்ச்ச முடியலை. அதாவது சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி தான் மோட்ரு ரூமுக்கு வந்திருக்காரு. நான் வந்து பார்க்குறேன், வெறும் குருவி மாற்றம் நின்றுச்சு. குருவிலாம் வந்தோன்னே பறந்துருச்சு. கொக்கு தான் 2, 3 கொக்கு தெரிஞ்சிச்சு. இந்த பாருங்கள், அந்த தெரியுதா உங்களுக்கு? இது வரைக்கும் தண்ணி பாய்ஞ்சிருச்சு. இங்கிட்டு பாதியோட ஏறலை. தண்ணி வரலை. ஆனால் ஆக்சுவலாக சரி இன்னும் தண்ணி வராமல் இருக்குது அப்படின்றத உள்ளே எட்டி பார்த்தேன். நம்ம வயலில் வந்து பாதி வரைக்கும் தண்ணி வரவே இல்லை. சரி இதோட வரல, அப்போ இவங்க திரும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரப்பில் நடந்து போகலான்னு தான் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா சரி இறங்கி நடப்போம் அப்படின்னு இறங்கி நடந்தால் கட்டிக்கெலாம் நடக்க முடியல. செப்பலில் வச்சு ஒன்றுமே சிரமமாக இருந்துச்சு. செப்பலை கிட்டுமா அதோட மறுபடியும் வரப்பில் ஏறி நடந்துருவோம் அப்படின்ட்டு வரப்பில் ஏறிட்டேங்க. ஏறி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டேன். உள்ளே பாம்பு இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது போல், அந்தளவுக்கு புல். ஏன்னா வரப்பு சரி பண்ணுறது இல்லை. அதுக்கப்புறம் உழுதுக்கப்புறம் சரி பண்ண இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து பார்த்தேன். தண்ணி வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு. இந்த பார் வரைக்கும் வந்திருக்கு, ஆனால் தண்ணி ஓடலை. என்ன தண்ணி ஓடாமல் இருக்குது, தண்ணி ரிவர்ஸில் கொண்டு போகுதா? ஆனால் மோட்ரு ரூம்லேருந்து தண்ணி மோட்ரு ஓடிட்டுருக்கு. சரி ஓகே. அந்த பனை மரத்துக்கு பின்னாடி பார்த்தோம்னா தண்ணி ஸ்லோவாக வருது, தெரியுது, லைட்டாக வர்றது தெரியுது. சரி அதோட எக்னிட்டில் கிராஸ் ஆகுது அப்படின்ட்டு எட்டி பார்த்தா ஒரு இடத்துல உடச்சி ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க தண்ணி. பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இதுதான் தண்ணி வர்ற இடம். இந்த வர்ற இடத்துலேருந்து இடையில ஒரு இடத்துல உடச்சி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. லேசாக தண்ணி வருது, ஆனால் மேலே தண்ணி நமக்கு இந்த பக்கத்து வரல. இது என்ன போல் தண்ணி எங்கிட்டு போகுது? ரிட்டர்னில் ஆகி இடையிலே வயலோட பாதி இடையில வந்து தண்ணி ஒரு இடத்துல ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ தான் போய் பார்த்தேன். சரி இந்த இடத்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, இதிலே நம்ம அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டாங்க. இறங்குனா செப்பலோடு இறங்க முடியாது. செப்பலை கழட்டி போட்டுட்டு பேண்ட் எல்லாம் மடித்து எடுத்து விட்டுட்டு ட்ரக்ஸ் விட்ட அதில் இறங்கிட்டாங்க. தண்ணிக்குள்ளே இறங்கி ஒரு கையில் செல்லை வச்சுட்டு ஒரு கையிலேயே மண் அணைக்க ஆரம்பிச்சேங்க. இந்த ஓட்டையை அடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டையை கைட்டே அடைச்சி. ஆனால் மண் வந்து உங்களுக்கு வந்து களிமண் தர மாதிரி தானே, அதனால் குளக்குளன்னு இருந்துச்சு. சரி அள்ளி வச்சாச்சுங்க. அள்ளி வச்சு ஓரளவுக்கு அடைச்சாச்சு எல்லா பக்கட்டும். தண்ணி இந்த பக்கத்து பின்னி கசையாது. சரி இதை வந்து ரிட்டர்னில் தண்ணி வராது, நமக்கு மேலே ஏறணும். ஆனால் கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பையும் கையில் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சுங்க. கிளம்பி ஓஸோட எண்டுக்கு போகிறாங்க. டியூப்பில் வந்து எண்டுக்கு போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா தண்ணி இங்கிட்டு தான் ரிவர்ஸில் தான் வருது, முன்னாடி போக மாட்டேது. சரி என்ன பண்ணுறது, முன்னாடி இருக்கிறத அடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓஸோட என்ட்ரன்ஸில் வச்சுக்கிட்டு அதோட மண்ணை ஒத்த கையிட்டே அணைச்சேங்க. செல் ஒத்த கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் ஒன்றும் பண்ண முடியல, சரியாக வீடியோ எடுக்க முடியல.
பார்த்தீங்கன்னா தெரியும். ஒத்த கையிலே தான் அணைச்சிருப்பேன். மண்ணும் ஒத்த கையில் இது பண்ண முடியல. நெகத்துக்குள்ள பூரா மண் பூந்துருச்சு. சரி அப்படி இருந்தாலும் அலசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதாக எல்லாத்தையுமே கட்டி ஏற்றியாச்சுங்க. கால் நட்டியுமே நட்டி தான் கொடுத்து மண்ணை தான் அணைச்சி வச்சேன். ஆனாலுமே தண்ணிக்குள்ளே போட போட மண் மகந்து கசிஞ்சிக்கிட்டே தான் போகுது. அது வரப்பு மாதிரி நம்மளால் கட்ட முடியல கைக்கிட்ட. சரி அப்படி இருந்தாலும் லேசு லேசாக அப்படி பண்ணி கடைசியில் ஒரு அணைக்கட்டு மாதிரி கட்டியாச்சு. கட்டி தண்ணி ஓடிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். அதோட இந்த பக்கெட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணவே தண்ணி அந்த பக்கெட்டு மூவ் ஆகிறது அப்படியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. டியூப்லேருந்து போகிறது. ஒரு வழியாக மேலே இருக்கிறத பூராத்தையும் அடைச்சிட்டேங்க. அடைச்சிட்டு டியூப் மேலே கொஞ்சோண்டு மண்ணெல்லி வச்சேன். மண்ணெல்லி வச்சதுக்கப்புறம் தண்ணி வர்றது குறைஞ்சிருச்சு. என்னடா டியூப் மேலே தண்ணி மண்ணெல்லி வச்சு அங்கிட்டு தண்ணி வரும், தண்ணியோட வரத்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்ன டியூப் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்புறம் கிளச்சி விட்டு தான் வச்சுருந்தேன். அப்புறம் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஃபுல்லாக ஒரு வழியாக எல்லா பக்கட்டும் அடைச்சிட்டேன். ஓரளவுக்கு மேவி வச்சுட்டு ஃபுல்லாகவே எல்லாத்தையும் வரப்பில் இருந்தது கூட கொஞ்சம் கிட்டி இணைச்சி வச்சேன். தண்ணி அந்த பக்கத்தை தானே போகுது, தண்ணி இந்த பக்கத்து ரிவர்ஸ் ஆகலைல்ல அப்படின்றதுக்காக சரி அதையும் கட்டி இணைச்சாச்சுங்க. அணைச்சா மாமனாவன் அங்கிட்டு இருந்து கத்திட்டு இருந்தார், தண்ணி வருதா 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 அப்படின்னா வருது அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அப்புறம் வயலுக்கு வந்துட்டாப்புல கொஞ்சம் நேரத்தில். அப்புறம் எல்லாத்தையுமே அள்ளி அமைக்காச்சுங்க. இந்த மண்ணை வச்சது தாங்க சரியான உயரமாக அதிகமாக வச்சுட்டேன். தண்ணி போகிறது கொஞ்சம் சிரமமாயிடுச்சு. அதோட அப்புறம் லேசாக மேலே இருக்கிறத வலிச்சு விட்டு தண்ணி ஓடுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் செப்பலும் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. செப்பல் ஒரு கையில் வச்சுருந்தேன், செல்லும் செப்பலும் ஒரு கையில் வச்சுட்டு இது பண்ணேன். இந்த இடத்துல தாங்க அவர் மண்ணை லேசாக கிளச்சி விட்டுட்டு தாங்க அப்போ அவர் அதுக்காகவே அந்த குச்சி ஒன்று குத்தி வேப்பங்குச்சியை அந்த டீப்பை வந்து அகலப்படுத்தி வச்சுருந்தார். சரி தண்ணி போகிற மாதிரி இருக்குது, சரி போகும்போதே இந்த கொஞ்சம் முன்னாடி அணை மாதிரி இருந்துச்சு, அதுலேயும் கொஞ்சம் அள்ளி ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் தண்ணி வேகமாக போகிற மாதிரி வச்சுட்டு அப்படியே கால் நாட்டி அலசிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன். கையை அலசிட்டு அதோட காலுக்கிட்டே தண்ணி ஒரு அலசி வழி மாதிரி உருவாக்கிக்கிட்டே போனாங்க. உருவாக்கிட்டு போக 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 தண்ணி நமக்கு கொஞ்சம் பின்னாடியே வர ஆரம்பிச்சிருச்சு. வர ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா தண்ணி வராமல் இருந்ததுக்கு நம்ம வந்து இப்போ உள்ளதுக்கும் பாய்ச்சியாச்சு. அதோட உள்ளே கொண்டு வந்து விட்டுட்டு இங்கே இடையில ஒரு இடத்துல உடச்சிருந்துச்சு, அதையுமே கால் நாட்டி சரி பண்ணிவிட்டு எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்றத பார்த்தேன். எல்லாமே இந்த பக்கம் ஓகே தான். நீ நம்ம லாஸ்ட்டு பார் மட்டும்தான் நமக்கு பாய வேண்டியது இருக்குது, முடிஞ்சிச்சு. அதோட செடி ஒன்று மிதிச்சிட்டேன். அதோட அதை ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன், என்னால் முடியலை. அது கொஞ்சம் தூரம் நிப்பாட்டி வச்சுட்டு வேறு எங்கேயும் உடச்சி ஓடுதான்னு பார்த்துட்டே இருந்தேன். வேறு வரப்புக்கு இடையில எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதோட சரி நல்லா தான் இருக்குது, தண்ணி கரெக்டாக வந்து சேருது அப்படின்னு கால் நாட்டி எல்லாத்தையுமே தண்ணியை ஒதுக்கி விட்டு கொண்டு வந்து உள்ளே விட்டுட்டாங்க. அந்த நம்ம கடைசி பார் பார்த்திங்கல்ல, அந்த பாரில் கொண்டு வந்து தண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு அதோட கொஞ்சம் கையை அலசிட்டு கிளம்பியாச்சுங்க. அங்கேருந்து வரப்பில் ஏறி நின்று பார்த்தேன் பின்னாடியுமே இது வரைக்கும் தண்ணி வருதா வரலையான்னு. ஓகே நமக்கு விட்ட வரைக்கும் வருது, இன்னும் பிரச்சனை இல்லை, தண்ணி இன்னி ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் மேலே ஏறிடும் அப்படின்னு நினச்சிட்டு அதோடு வந்து பார்த்தேங்க. ஓகே இது சரி சகதிக்குள்ள நடக்க முடியல, வரப்பில் ஏறி நடந்துருவோம் அப்படின்னு வரப்பில் ஏறி நடந்தால் நடக்க முடியல, புல் ஒரு மாதிரி இருக்குது. சரி வயக்காட்டுக்குள்ளே இறங்கிடுவோன்னு கட்டிக்குள்ளே இறங்குனா உழுது போட்டிருந்த கட்டி கால் பூரா ஒரே இதாக நடக்க முடியல, குத்திடுச்சு காலிலே. அதுக்கு பேசாமல் நான் சேத்துக்குள்ளே நடந்துருவேன். மறுபடியும் இறங்கிட்டாங்க சேத்துக்குள்ளே இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்தோன்னே அங்கிட்டு மேட்டில் வந்து தண்ணி பாயாத ஏரியாக்குள்ளே வந்தாச்சுங்க. அங்கிட்டு தண்ணி பாயாத ஏரியாவில் வந்து கொஞ்சம் நல்லா நடந்து தண்ணி ஓடுதா ஓடலையான்னு இடையில பார்த்துக்க செஞ்சேன். நம்ம அங்கே இது பண்ணி விட்டது கொஞ்சம் தண்ணி இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. சரி அங்கே பண்ணது இங்கே கொஞ்சம் நமக்கு தள்ளி கொடுத்துச்சு தண்ணி. அதை உடனே ரிசல்ட்டு தெரிஞ்சிச்சு டக்குன்னு. அதோட கிளம்பியாச்சு. அதை இங்கேருந்து விறுவிறுன்னு நடந்தேங்க. இனி அரை மணி நேரத்தில் அது பாயணும்ல, நம்ம அரை மணி நேரம் கழித்து வந்து பார்ப்போம் அப்படின்னு விறுவிறுன்னு நடந்தேங்க. நடந்து அந்த பூவர சமரசம் ஒன்று இருந்துச்சு, அங்கே போய் உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டில் வந்து நின்று திரும்பி பார்த்தேன். அங்கே பார்த்தா ஓரளவுக்கு ஓகே நனைஞ்சு வந்திருக்கு. இனி லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் மட்டும் நனையலை. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நான் மேட்டில் நடந்து வர்றேன், அந்த ஓரம் பூரா நனைஞ்சிருக்கு, இந்த மேடு மட்டும் நனையலை. சரி ஓகே இனி போய் நம்ம நிற்கிறதுல வேஸ்ட்டு, தண்ணி பாயட்டும் விறுவிறுன்னு போய் உட்காந்தாச்சுங்க. இங்கிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அரை இது பாஞ்சிட்டு அரைதோட கிடக்கு. போகும்போதும் பார்த்துருப்பீங்க அது அப்படியே தான் கிடக்கு. ஏன்னா நாங்கள் வெட்டி விடலை, வெட்டி விட்டால் தலையில் கொஞ்சம் தூரம் ஏறும் கொஞ்சம் தூரம் ஏறாது, அதுக்கு அங்கேருந்தே வரட்டுன்னு விட்டாச்சு. சரி போய் நம்ம உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வருவோம்னு சொல்லிட்டு உட்கார போயாச்சுங்க.
திருப்பி கொஞ்சம் நேரம் 1/2 மணி நேரம் கழித்து வந்து செக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மறுபடியும் வர்றேன். தண்ணியே வரலங்க. அதோட வழி இல்லாமல் இந்த கார்னரில் ஒரு இடத்துல லேசாக ஓட்டையை போட்டு மேலே வந்து பார்த்தேன் ஓரளவுக்கு நெருங்கி வந்து சரி ஓகே முடிஞ்சிருச்சு, ஓரளவுக்கு நெருங்கி பாஞ்சிருச்சு. கடைசியில் எது வரைக்கும் பாஞ்சிருக்குன்னு மறுபடியும் ஒரு நோட்டம் விட்டாங்க. ஏறி மேலே வந்துருந்துச்சு. அங்கேருந்து கத்துனார் மாமனார், சரி நீங்கள் போங்க நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு. சரி அதை நான் பார்த்துட்டு எல்லா பக்கமும் பார்த்துட்டு ஓரளவுக்கு நெருங்கி வந்துடுச்சு. இன்றைக்கி அவரே பாய்ச்சிக்கிடுவார் அப்படின்ட்டு சரி கிளம்பியாச்சு அங்கேருந்து. சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ நம்மளோட சேனல்லேருந்து வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.